ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகிய நான் இன்றைய நேர்காணல் பேட்டிக்கு தும்முநெட்டி டிஎம் குல்லாகவுடர் ஓய்வு கல்லூரி முதல்வர் மற்றும் நீலகிரி மாவட்ட ஆதிவாசி சங்க தலைவர் அவர்களிடம் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். ஐயா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சி. இங்கே கடைசியாக கல்லூரியிலேருந்து ஓய்வு பெற்று இப்போதைக்கு எத்தனை வருடங்கள் ஆகின்றன? 29 வருடங்கள் ஆகிடும். 29 வருடங்கள். ஆமாம். நீங்கள் ஓய்வு பெறும்போது முதல்வராக இருந்தீர்களா? ஆமாங்க. சரி, உங்களுடைய துறை என்ன துறை? சரித்திரம், அதான் வரலாறு, அரசியல். அரசியல், பொலிட்டிக்கல் சயின்ஸ். சரிங்க ஐயா. பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. நீங்கள் முதல்வராக எத்தனை வருடம் பணியாற்றினீர்கள்? 2 வருஷம். 2 வருஷம். அப்போதைக்கு உங்கள் மனநிலை, ஆட்டிடியூட் எப்படி இருந்துச்சு? மனநிலை நான் எப்போதுமே ஒரே மாதிரி இருக்கேன். ஏன்னா நான் எந்த வேலை எடுத்தாலும் ரொம்ப சுறுசுறுப்பாக ஜனங்களுக்காக நான் வேலை செய்கிறேன். அதனால் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆகட்டும், சரிங்க, கான்டாக்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஆகட்டும், சரி, கான்டாக்ட் ஆஃப் காலேஜ் எலெக்ஷன், ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷன், சரி, எதுவானாலும் பிரின்ஸிபல் ஆகிறதுக்கு எனக்கு பிரின்ஸிபலாக இருந்தவங்க சரிங்க இந்த வேலையெல்லாம் எனக்கு கொடுத்தாங்க. அதெல்லாம் கச்சிதமாக நடத்தி கொடுத்துருக்கேன். முந்தி காலேஜ் எலெக்ஷன்னா அதை ஒரு 15 நாள் திருவிழா மாதிரி இருக்கும். சரி, சரிங்க. அதை காலேஜுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லி சரிங்க ஐ டுக் அப் இனிஷியேட்டிவ். நார்மலாக எலெக்ஷன் வரும், ஒரு வாரத்தில் முடிகிற மாதிரி. அதுக்கு நானே காலேஜ் யூனியன் வைஸ் பிரசிடென்ட், சரி சரி, பிரின்சிபல் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் நல்ல விதம் நடத்தி யூனிவர்சிட்டி எக்ஸாம் பண்ணால் அதுக்கு எடுத்து என் பேரை கேட்டால சரி சரி நடக்க வருது. அந்த அளவுக்கு நான் பணியாற்றினீர்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பாக பணியாற்றிருக்கேன். எங்கே போனாலும் எனக்கு ஒரு மரியாதை இருக்கு. என்ன கண்டா ஒரு பயமும் இருக்கு. அதே நேரத்தில் நான் ஒளிஞ்சிட்டோ அல்லது மறைமுகமாகவோ எதுவும் சொல்ல அந்த ஒளிவு மறைவு இல்லை, அந்த எண்ணமே என்கிட்ட இல்லை. சரி சரிங்க ஐயா. நானும் அந்த 82 to 85 ஊட்ட அரசு கல்லூரி தான் படித்தேன். அப்போதுக்கு நீங்கள் வரலாறு ப்ரொஃபஸராக இருந்தீர்கள். அதனால் இத்தனை நாள் உங்களை பார்க்க முடியவில்லை. நான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கின்றேன். ஐயா, நீங்கள் ஓய்வு பெற்று இப்போ எத்தனை வருடங்கள் ஆகின்றன? ஓய்வு பெற்று 29 வருஷம் ஆகுது. 29 வருடங்கள் இப்போ போய் கொண்டிருக்கிறது. இது 29 வருஷம். 29. சரி, இப்போதைக்கு உங்களுடைய பொழுதுபோக்கு என்னங்க ஐயா? எனது பொழுதுபோக்கு ஐ ரீட், ஐ ரைட். ஓகே ஓகே. ரீட் என்ன நார்மல் நியூஸ் பேப்பர், சரி, இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அதை மத்தியானம் வரைக்கும் நல்லா படிச்சுவிடுவேன். அதே மாதிரி மத்தியானம் எனக்கு நடைப்பயணம் வேணுன்றதுக்காக எக்ஸசைஸ் ஆஃப்டர் லன்ச் சரிங்க ஐ கோ அவுட் ஃபார் 3 hours. சரி சரி. By 2 I go out, by 5 I come back home. Going 3 kilometers, coming 3 kilometers, 6 kilometers I walk. I make it a point only to walk. Okay. Whatever liftings are given, I don't accept. சரிங்க ஐயா. நீங்கள் நீலகிரி மாவட்ட ஆதிவாசி சங்க தலைவர் இருக்கீங்க இல்லையா? இது எத்தனை வருடமே இருக்கீங்க? 40 வருஷமாக இருக்கேன். 40 வருஷம். அந்த பணிகள் சேவையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? எங்களுக்கு இன்னையோ நாளையோ ஆதிவாசி ஆர்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓ, இன்றைக்கோ நாளைக்கோ. சரிங்க ஐயா. நேற்று கூட முந்தா நேற்று கலெக்டர்கிட்ட மீட்டிங் நடந்தது. என் மீட்டிங் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வந்தோம். அது சிஸ்டமேட்டிக்காக நான் ஒரு காலேஜ் பிரின்சிபலாக இருந்ததுனால, அது இல்லாமல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் சரிங்க டீச் பண்ணதுனால
கான்ஸ்டியூஷன் என்ன, இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன, அதுபடி நடக்குதா சொல்லும் போது எங்களுக்கு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி சரி சார். அதை சட்டத்தை நிறைவேற்றி நவம்பர் 26, 1949 கான்ஸ்டியூஷனை நாட்டுக்கு ஒப்படைக்கிறாங்க. அப்போ ஒப்படைச்சதுக்கப்புறம் நாங்கள் எப்படின்னு பார்க்கலாம்னு ஓல்டு ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, கவர்மெண்ட் மெயின்டைன் ஓல்டு ரெக்கார்ட், சொல்லுங்கள் சார். அங்கே அப்ளை பண்ணி அந்த காப்பி வாங்கி வச்சுருக்கோம். சரி சரி. ஏன்னா அப்போ தான் என்னன்னு தெரியுது. 26 நவம்பர் 2029 இல்லை 1949 ஜனவரி நவம்பர் 26 கான்ஸ்டியூஷன் வாஸ் அக்செப்டட். அப்போ ஆவணம் இருக்குது. சரிங்க. அந்த ஆவணத்துக்கு எழுதி வாங்கியிருக்கோம். படிக்கும்போது அநியாயம் நடந்திருக்கு. எங்களை ஆதிவாசி கிளியர் இருக்கு. அதை ஏதோ ஒரு குரூப் எங்களை கொடுக்கக்கூடாதுன்னு கவர்மெண்ட் லெவலில் எடுத்திருக்காங்க. அதை அந்த குரூப்புக்கு நாங்கள் எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி, கான்ஸ்டியூஷன் வாஸ் அக்செப்டட். கான்ஸ்டியூஷன் amendment. Without adopting constitutional amendment, எங்களை ஆதிவாசி டெவலப் பண்ணியிருக்காங்க. அது இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. எல்லாத்தையும் எடுத்து சொல்லி தமிழ்நாடு கோர்ட்டுக்கு போயிருந்தோம், டெல்லிக்கு போயிருந்தோம். எங்கள் எல்லா டாக்குமெண்ட்டும் கொடுத்தோம். இந்த டாக்குமெண்ட் எந்த வகையில் படகுன்னு ஆதிவாசி எல்லாம் சொல்கிறாங்கன்றதுக்கு ஒருத்தர் ஏன்ஷியன்ட் ஹிந்து ரெஃப்யூஜிஸ்ன்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதுக்கு ஆதர் பேர் என்ன, ஏன்ஷியன்ட் ஹிந்து ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருக்காரு. யார் என்ன படகனை யூஸ் பண்ணி படகு பேர். சரிங்க ஐயா. இந்த பணி இப்போது தொடர்ச்சி நடைபெற்று கொண்டு இருக்கிறதா? இப்போதைக்கு எனி டைம் வே கட்டி ஆர்டர். ஏன்னா முந்தைய கவர்மெண்ட்டு ஏடிஎம்கே கவர்மெண்ட்டு ரெக்கமெண்டேஷன் எழுதியிருக்கு சென்ட்ரலுக்கு. அதுக்குள்ளே டிஎம்கே பவருக்கு வந்தது. இவங்க இது அப்படியே போட்டு அமைத்து வச்சுருக்காங்க. எங்கள் இந்த கவர்மெண்ட்டுக்கிட்ட பேசணுன்ட்டு எனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அது படி தான் நடத்தணும். சரிங்க ஐயா. இப்போ உங்களுக்கு மூப்பு என்ன ஆகுது? உங்களுக்கு மூப்பு வயது என்ன ஆகுது? எனக்கு 90 90 இப்போ ரன்னிங். பரவாயில்லை. இந்த வயதுலேயும் எங்கள் சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. அது மாத்திரம் இல்லை, என்னுடைய மென்டல் அபிலிட்டி tells me I will celebrate my 100th year birthday. அந்த செஞ்சுரி அடிக்கணும் கண்டிப்பாக. எங்கள் சேனல் மூலம் எங்கள் வாசத்துக்கு சொல்கிறோம். சரிங்கய்யா, இவ்வளோ நேரம் எனக்கு வேண்டி எங்கள் சேனல் ரமேஷ் சேனலுக்கு வேண்டி நேரம் ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி கொடுத்தமைக்கு ஐயா மிக்க நன்றி. ஒரு பாயிண்ட் சொல்லலாமா? சொல்லுங்க. ஒரு 2 மாதம் முதல்ல பிரசிடென்ட் ஊட்டிக்கு வந்தாங்க. சரி சரி. அவங்கள பார்த்தோம், எங்கள் டிமாண்டாக கொடுத்தோம். அவன் டெல்லி போனதை
நான் கொடுத்த காப்பியை சென்ட்ரல் ட்ரைபல் மினிஸ்டருக்கு அனுப்பியிருக்காங்க சரி சரி வித் காப்பி டு பிரைம் மினிஸ்டர். அதே பிரசிடெண்ட் எங்களுக்கு அந்த காப்பியை அனுப்பியிருக்காங்க. அந்த காப்பி அதுவும் நான் வெளியிடலை, ஏன்னா வெளியில் பப்ளிக் பண்ணக்கூடாது. இப்போ அதில் சென்ட்ரல் இருந்து 2 மாதம் முந்தைய சென்ட்ரல் இருந்து கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் ஊட்டிக்கு வந்திருக்காங்க. சரிங்க. வரும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு சொல்லி அவங்களும் ஒரு கூட்டம் வந்திருக்கு. அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்களை வந்து அழைச்சாங்க. அழைச்சாங்க. சரி. கவர்மெண்ட் கஷ்டம் போயிருந்தோம். அங்கே நாங்கள் எல்லாம் கொடுத்தோம், எல்லா ஆதாரமும் கொடுத்தோம். ஆதாரம் கொடுத்து எங்களை அகதைன்றாங்க. எப்படி இருந்தாலும் இருக்கட்டும், நீலகிரி மண், நாங்கள் நீலகிரிக்காரர், தமிழ்நாடு போச்சு அது ஆங்கிலேயர் காலத்தில். அதனால் நாங்கள் மைசூர்லேருந்து ஊட்டிக்கு, மைசூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு குடிபெயர்ந்து வந்திருக்கோம். அதனால் குடிபெயர்ந்து வந்தவங்களுக்கு ஆதிவாசி அந்தஸ்து கிடையாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் நீலகிரிக்காரர். இது முதல்ல மைசூர் இருந்தது. பர்லியார் ஆறு இருக்கு இல்லையா, பர்லியார் ஆறு வெஸ்டர்ன் காட்ஸ் போகுது. முந்திய எல்லை தமிழ்நாடுக்கும் மைசூருக்கும் வெஸ்டர்ன் காட்ஸ், பர்லியார் வழியாக போகிற வெஸ்டர்ன் காட்ஸ். அதுக்கு மேலே அது வரைக்கும் மைசூருடைய எல்லை. நாங்கள் மைசூருக்காரர் தான் எல்லை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சுதந்திரம் 1800 ஏதோ ஒரு டீலில் நீலகிரி தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. பிரிட்டிஷ்காரன் அவங்க வந்துட்டு எங்களை குடிபெயர்ந்தவங்க இவங்களை ஆதிவாசி ஆக்கிறது முடியாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் சொன்னோம், நீலகிரி தமிழ்நாடோட சேர்த்தாலும் நாங்கள் தமிழ்நாடு எல்லையில் போய் குடியேறலாம். நாங்கள் எங்கள் நீலகிரி மண்ணில் தான் இருக்கோம். அப்போ எங்கள் மண்ணிலே எங்களை வந்து ஆதிவாசி அல்லன்னா, வாட்ஸ் ஆர் த ரூல், வாட்ஸ் ஆர் த கவர்மெண்ட், வாட்ஸ் ஆர் த கான்ஸ்டியூஷன், ஐ டோன்ட் அண்ட் இது ஃபார் யூ இன்ஃபர்மேஷன். We live in our soil. How do you say that we are migrant? சாவு உள்ளே தொழிலாளியோ கோயம்புத்தூர் நடத்துலையோ மைசூர் நடத்துலையோ நாங்கள் அட்டிக்கொத்து தான் வாடணும். உதய மலையில் தான் வாடணும். சரி சரி. எங்கே பார்த்து வி ஸ்டிக் டு அவர் சாயில். ஹவு கேன் யூ ஒர்க் கவர்மெண்ட் கால் அஸ் எ மைக்ரேட்? ಅದೇ ಏನ್ಷಿಯನ್ ಮೈಗ್ರೇಟ್ ಹಿಂದೂ ಮೈಗ್ರೇಟ್ಸ್ ಬಂದರು. ಈಗ ಹಿಂದೂ ಪೇಪರ್ನಾಗ ಒಂದು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ಏನಾದರೂ ಅಂದರೆ பிரிட்டிஷ்கார ஆங்கிலேயர் எப்படி இங்கிலாந்து மண்ணுக்கு சொந்தக்காரரோ அதே மாதிரி நீலகிரி மண்ணுக்கு இங்கே இருக்கிற படுகாச ஒரிஜினல் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி அதனோட வீடு கசமசா இருக்கலைன்னு சரி காய எவிடன்ஸ் கொடுத்துருவேன். சரி பரவாயில்ல, சரியா பரவாயில்ல. எங்கள் ரமேஷ் டுவல் ரமேஷ் சேனல் மூலமாக முக்கியமான தகவல் நம்ம கம்யூனிட்டி பற்றி கொடுத்ததுக்கு உங்களுக்கு மிக்க நன்றி. ಇದು ಬಂದು ನನಗೆ ಪ್ರೈವೇಟ್ ಆಗೋದು ಬಡಗ ಆದಿವಾಸಿ ಅಲ್ಲದು ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ನಡೆದ 1926 49 ಆ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನ್ ಈಗ ಮಾತಾಡಿದ್ರೆ ಅಮೆಂಡ್ಮೆಂಟ್ ಮಾಡೋದು ಅದು ಮಾಡಲ್ಲ. ಆಗ ಅದು இந்திய கவர்மெண்ட்டே ಒಂದು ಕೆಟ್ಟ ಹೆಸರು. சரி ஓகே ஓகே நன்றியா.